வணக்கம். பைரவருடைய அருளை பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலியுகத்துக்கு கால பைரவர் அப்படின்னு சொல்றோம். அஷ்டமியில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றோம். தேய்பிரை அஷ்டமியில பைரவ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றோம். எந்த சமயத்தில் வேணாலும் பைரவரை வழிபாடு செய்யலாம். பைரவர் நம்மளுடைய எதிர்ப்பை எல்லாம் போக்கக்கூடியவர், எதிரிகளை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பைரவருக்கு நாம வீட்டில் இருந்தே வணங்கலாம். மிளகு தோசை, மிளகு கலந்த தோசையை செஞ்சுக்கங்க. ரவா தோசையிலே மிளகு போடுறாங்க இல்லையா? மிளகு கலந்த தோசையை செய்து ஒரு 4 பேருக்கு ஒரு 2 தோசை டப்பாவில் போட்டு கொடுங்க. மிளகு தோசையை நாம் கொடுக்க கொடுக்க நமக்கு புண்ணியங்கள் பெருகும், எதிர்ப்புகள் விலகும். சரிங்க, மிளகு தோசைன்னு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களே, பொங்கல் கொடுங்க. மிளகு கலந்த பொங்கல் கொடுங்க. உங்கள் வாழ்க்கையையும் தித்திக்க செய்வார் பைரவ பெருமான். பைரவர் இருக்க பயம் எதற்கு?